தஞ்சாவூரில் ஒரு பழைய மாளிகை இருக்குது. அந்த மாளிகை சுமார் 180 வருஷம் பழமையானது. அந்த மாளிகையில் 14 ரூம்கள் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ரூமை மட்டும் யாராலையும் திறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன் ஆர்வத்தோட அந்த ரூமை திறக்க நினைக்கிறான். அந்த ரூமுக்கு பக்கத்தில் போகிறான். போய் அந்த ரூமை திறக்கிறான். அதோட திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த ரூமுக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் ரூமை திறக்க முயற்சி பண்ணியிருக்கான்னு. சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அந்த ரூமோட கதவையும் திறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திறக்க முடியல. எல்லோரும் பயத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சாமியார் கிட்ட போகிறாங்க. அந்த சாமியார் அந்த ரூமு ஒரு ஆபத்தான ரூம்னும் அந்த ரூமை திறக்க நிற்கிறவங்க காணாமல் போயிடுவாங்கன்னும் அந்த ரூமில் ஒரு ஆன்மா இருக்குன்னும் சொல்கிறாரு. அந்த ரூம்குள்ளே போன பையன் இன்னும் திரும்பி வரவே இல்லை. இதுக்கு காரணம் யாராக இருக்கும்? அந்த ஆன்மா யாரோடது? இது மாதிரியான மிஸ்டீரியஸான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.